வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி சீவக சிந்தாமணியில் இலம்பகங்கள் பார்க்கலாம். இலம்பகம் பாருங்கள், மொத்தம் 13 இலம்பகம் தெரியும் நமக்கு. இலம்பகத்தின் பெயர்களை 13ஐயும் நம்மளுக்கு வரிசைப்படி கேட்பாங்க. 9வது இலம்பகம் என்ன, 7வது இலம்பகம், இல்லை சுரமஞ்சரியார் இலம்பகம் எத்தனாவது இலம்பகம் கூட கேட்கலாம். அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். காந்தருதத்தையார் இலம்பகம், குணமாலையார் இலம்பகம், பதுமையார் இலம்பகம், கேமசரியார், கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சரியார், இலக்கணையார், கோவிந்தையார், நாமகள், மண்மகள், பூமகள், முக்தி இலம்பகம். இப்போ இதில் காந்தர்வதத்தையார், இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு காந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தம் குணமாக இருக்கிறவங்கள ஈர்த்துருச்சு, அதாவது காந்தம் குணமாக உள்ளவங்கள பிடிச்சிக்கிச்சு, அது போய் பதுங்கிருச்சு. அப்போ காந்தர்வம் வந்துருச்சு, குணமாலையார் வந்துருச்சு, பதுமையார் வந்துருச்சு. திரும்ப கேசரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமசரி. அந்த கேசரி கமகமான் இருக்குது, கனகமாலையார். அடுத்தது விலை, இந்த மாவை மறைச்சிக்கலாம். விலை அதிகமாக இருக்குது, கேசரி கமகமான் இருக்குது, விலை அதிகமாக இருக்குது. அதை கேட்டவொன்னா சுரம் வந்துருச்சு. ஆனாலும் நம்ம இலக்கை நோக்கி போகிறோம், கோவிந்தா கோவிந்தான்ட்டு போகிற வழியில் நாமகள், மண்மகள், பூமகள் எல்லாரையும் வணங்கிட்டு கடைசியாக முத்தி அடைஞ்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.